ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை, இயேசு கிறிஸ்து நமக்காக என்னென்ன ஆயத்தம் செய்திருக்கிறார் என்பதை சிந்திக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வேத வசனம், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று 1 கொரிந்தியர் 2 வசனங்கள் சொல்லியிருக்கிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, 2026 ஜனவரி மாதம் முழுவதுமாக எங்களை தோளின் மேலே சுமந்து வந்தவரே, எங்களை காத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற வார்த்தை நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கும் என்னென்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் என்பதை என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்லும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்காக என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார், அந்த வாசித்த புதிய ஏற்பாட்டின் பகுதியில 1 கொரிந்தியர் 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் தியானித்து பாருங்க. இன்றைக்கு அநேகருடைய கண்கள் உலக பிரகாரமாக பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் என்னென்ன நமக்காக மறைவாக செய்து வைத்திருக்கிறார், அதை ஒரு ஆவிக்குரிய கண்களிலே மாத்திரம் பார்க்க முடியும். ஒரு சாதாரணமாக பார்க்கிற மாதிரி இல்லை. நமக்காக என்னென்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அதை நான் தியானிக்கும் போது, நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். 2வது, நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதே போல நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை ஆவிக்குரிய கண்கள்னாலே பார்ப்போம், தியானிப்போம். முதலாவது, நமக்காக ஒரு ராஜ்யத்தையே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 25:34 பார்க்கும் பொழுது, அதுல முக்கியமானது கர்த்தருடைய ராஜ்யம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் அந்நாட்களிலே நம்மை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆம், நம்முடைய ராஜ்யம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். இந்த உலக பிரகாரமான ராஜ்யம் அல்ல. இது ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலும் மாறக்கூடியவை. அகில உலகத்தையே அரசாள வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு பெருமிதமான ஒரு நம்பிக்கை, பெருமிதமான ஒரு ஆக்ரோஷத்தோடு இந்த உலகத்தையே நான் கைப்பற்ற வேண்டும் என்று பின்பற்றின ஒரே ஒரு மனுஷன், தி கிரேட் அலெக்சாண்டர். ஆனால் அந்த ராஜ்யத்தை அவன் சொந்தமாக்கி கொள்ளவே இல்லை. ஆனால் கர்த்தரோ யார் யார் அவர் மேல அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக மாத்திரமே, இந்த வேத புத்தகமும் சரி, ஒரு கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமே, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரமே, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரமே எழுதி கொடுத்த பத்திரம். அந்த எழுதி கொடுத்த பத்திரத்துல நமக்கு மறைவாயிருக்கிறவர்கள் என்னென்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அதை உணராமலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் எப்படி அழைக்கிறார் பாருங்க. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்கள்.
அது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம், இரட்சகருடைய ராஜ்யம். அதில் பிரவேசிக்கும் பொழுது தேவ தூதர்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை நாம் அவரோடு கூட இருப்போம் என்பதை விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்களுக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யம், அது எவ்வளவு பெரிய ராஜ்யம். நாம் இன்றைக்கும் ஆலயத்தில் பாடக்கூடிய இந்த புத்தெழுச்சி பாடல்களில் சாராள் நவ்ரோச்சி என்ற அன்பு சகோதரி, அவர் எழுதின எல்லா பாடல்களுமே பரலோகத்தை குறித்தும் அந்த பரம ராஜ்யத்தை குறித்துமே அவர் எழுதியிருக்கிறார். அது நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை. அந்த ஆவிக்குரிய கண்களிலே அவர்கள் பார்த்தவுடனே அவர் கண்ட எல்லா பகுதிகளும் கர்த்தருடைய ராஜ்யம். உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது அசைவில்லாத ராஜ்யம் என்று எபிரேயரில் எழுதியிருக்கிறார். அது நீதியும் சமாதானமும் உள்ள பரிசுத்த ஆவியானவர் உண்டான சந்தோஷமான ராஜ்யம் என்று ரோமர் 14:17 எழுதியிருக்கிறார். அது கர்த்தருடைய பலத்தினால் உண்டாயிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 4:20 எழுதியிருக்கிறது. தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். இரண்டாவது, நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ண இருக்கிறார். கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று எபிரேயர் 11:16 சொல்லப்பட்டது. தேவனுடைய சண்டங்கள் மேன்மையான பரம தேசத்தை வாஞ்சிக்கும் போது தேவன் அந்த பரம தேசத்தை அவர்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தையும் நகரத்தையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் தாமே தாம் உண்டாக்கின அஸ்திவாரங்கள் நகரமாய் இருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே பல பட்டணங்கள் உண்டு. அரசாங்கங்கள் திட்டமிட்டு நகரங்களை கட்டி எழுப்புகிறார்கள். ஒரு சென்னை நகரத்தை அஸ்திவாரப்படுத்தி அதை எவ்வளவு பெரிய இன்ஜினியர்களால் ஒரு நகரத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பரம எருசலேமை குறித்து நமக்கு ஒரு தியானம் வேணும். பரலோக ராஜ்யத்தில் அழகான நகரத்தை அமைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அந்த அன்பை ருசித்து பாருங்கள். நீங்களோ ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேமிடத்திற்கு வந்து சேருவீர்கள் என்று எபிரேயர் 12:22 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியுள்ள நகரத்துள்ள அனித்தியமானவைகள், அழிந்து போகக்கூடியவைகள். பூமியில் நம்முடைய குடியிருப்போ கொஞ்ச நாள் மட்டும்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமாய் சொல்லுகிறார், நிலையான நகரம் நமக்கு உண்டு, வரப்போகிறதை நாடி தேடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அந்த நகரத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது, நமக்காக ஒரு வீட்டை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்றார். யோவான் 14:2-3 இயேசு சொன்ன வசனம் அது. கவனிங்க, பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீட்டிற்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தங்கள் வருவார்கள். விசுவாசத்தில் பூரணப்பட்டவர்கள் எல்லாம்
ஆபிரகாமுடைய மடிக்கு வருவார்கள். ஈசாக்கை போல திரளான புருஷர்கள் ஈசாயின் மடிக்கு வருவார்கள். யாக்கோபை போல தேவனோடு போராடி மேற்கொள்கிறவர்கள் யாக்கோபின் மடிக்கு வருவார்கள். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் ஏனோக்கின் மடிக்கு வருவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களைய நமக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் வாசலுக்கு செல்லுவதே இல்லை. இயேசு சொன்னபடி அவர் இருக்கிற இடத்திலே அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். மட்டுமல்ல, அவருடைய சிங்காசனத்தில் நாம் அவரோடு கூட அமருவோம். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்படிக்கு அருள் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? வெளிப்படுத்தி 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அதை விசுவாசிங்கள். இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி நமக்கு பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நமக்காக ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! இன்றைக்கும் 3 காரியங்கள். முதலாவது, நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இரண்டாவது, நமக்காக ஒரு நகரத்தையே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். மூன்றாவது, நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நமக்காக வைத்திருக்கிற எல்லா சகல ஆசீர்வாதங்களும் சொந்தமாக்கி கொள்ள அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். அன்பு இல்லாத இடத்துல அவர் வருவதே இல்லை. கர்த்தரை நேசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய வருகையிலே அவர்கள் நினைவு கூறும்படியாய் உண்மையிலே அன்பு கூறட்ட ஆண்டவரே, எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற தகப்பனே, பரம ராட்சியத்தையும் பரம நகரத்தையும் பரம வீட்டையும் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ளட்டும். இந்த பூமியில எதுவுமே சொந்தமே இல்லை. இது ஆவியினாலே உண்டான சரீரம். கர்த்தர் அவருடைய ஆவியினாலே நிரப்பி நாசியில ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறேன். நாசியில சுவாசமுள்ள யாவரும் ராஜா உம்மை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தர் வருகிற நாள் சமீபமாய் இருக்கிறது. இன்றைக்கே இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு கர்த்தரிலே அன்பு கூற இன்னைக்கு ஆயத்தமாகட்டும். தேவைகள் அனைத்து சந்திப்பா தகப்பனே. பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் பூரண சுகத்தோடு வாழ கிருபை செய்யும். ஆயுசு நாட்களை பெருகச் செய்யும் தகப்பனே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. தேவைகள் அனைத்தும் சந்தியப்பா. பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இந்த பிப்ரவரி மாதம் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த தேவ கிருபை ஒத்தாசை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.